சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குருவாய. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகிராம் சுரத்குமார் பிரச்சோதயாத். யோகிராம் சுரத்குமார் பகவானின் திருக்கருணை, அவருடைய பெருங்கருணை தினம் தினம் அனுதினமும் பல்கி பெருகி கொண்டே இருக்குது. அதுக்கு பல பல சம்பவங்கள் நமக்கு நடந்துகிட்டே இருக்கு. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், பகவான் யோகிராம் சுரத்குமார் நம்முடைய யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் அவருடைய அருளையும் அற்புதங்களையும் பார்த்து சென்னையிலேருந்து ஒரு பக்தர் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அவருக்கு என்ன தொடர்பு கொள்ள முடியல. அவர் திருநெல்வேலிக்கு ட்ரெயின் பிடிச்சி வந்துட்டார். அவருக்கு திருநெல்வேலியா இல்லை கன்னியாகுமரியான்னு அவருக்கு தெரியல. தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் நிறைய பேர் சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் சவுத் எண்டே திருநெல்வேலி தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு கன்னியாகுமரி தான் லாஸ்ட்டுன்னே தெரியாது. திருநெல்வேலி பக்கத்தில் தான் கன்னியாகுமரி இருக்கும் போல நினச்சிக்கிறாங்க. இவரும் அதுபோல் திருநெல்வேலிக்கு வந்துட்டார். வந்தவர் திருப்பி அங்கேருந்து விசாரித்து வந்திருக்காரு. இந்த யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டே வந்திருக்காரு. ரொம்ப விசாரிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப விசாரித்தா யாருக்குமே தெரியல, சொல்ல தெரியல. ஏதோ இந்த சரக்கல் விலை அப்படின்லாம் விசாரித்து காமராஜ் சாலை அப்படின்லாம் கேட்டு இதில் பக்கத்தில் வந்துட்டாப்புல இங்கே ரொம்ப விசாரிச்சிருக்காரு. ரொம்ப அப்படி விசாரிச்சுட்டே இருந்திருக்காரு. யாரும் சரியாக சொல்லலை. இந்த தெருவிலே ஒரு 1.5 மணி நேரமாக விசாரிச்சுட்டே இருந்திருக்காரு. அப்புறம் கடைசியாக நம்ம கேட்டு முன்னாடியே நின்று ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. சரி, எவ்வளோ ஆசைப்பட்டு நம்ம சென்னையிலேருந்து யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் போய் நம்ம பகவானை தரிசிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்தோமே, நமக்கு தரிசிக்க முடியலையே அவரை. சரி, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் கொஞ்சம் உடல்நிலை வேறு சரியில்லை, கொஞ்சம் வயசு, ஒரு ஃபினான்ஷியலி கொஞ்சம் க்ரைசிஸ், நிறைய பிரச்சனைகள். அப்போ அவர் இனி என்ன பண்ண, சரி ஓகே, இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டோம், நம்மளால் இது முடியல, சரி காணிமடத்துக்காக நம்ம இனி போயிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்தோட இவ்வளோ தூரம் நமக்கு ஆசைப்பட்டு தரிசனம் பண்ண முடியலன்னு சொல்லி கிளம்புற நேரம் பின்னாடி இருந்து ஒரு ஆள் கை தட்டி கூப்பிட்டுருக்காரு. இதில் திரும்பி பார்த்தா ஒரு வயசான ஆள், தாடியெல்லாம் வச்சு ஒரு வயசான ஆள், ஒரு ஒரு அதிகார தோரணையில் அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை, எனக்கு இங்கே சாமி கும்பிடணுமா, இங்கே வா அப்படின்னு சொல்லி 2 10 ரூபா காயினை கையில் 20 ரூபா கையில் கொடுத்து போ அப்படின்ட்டு இருக்காரு. இல்லை, எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க, இங்கே யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் எனக்கு போய் சாமி கும்பிடணும் அப்படின்றாரு. அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு, தான் இங்கே தான் அந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க, ஏதோ சத்தம் போட்டு பாடிட்டுலாம் இருப்பாங்க, இங்கே போ அப்படின்னு இருக்காரு. இங்கே தானே அப்படின்னு அந்த கேட்டில் இருந்து எட்டி பார்த்துருக்காரு. இங்கே பகவான் இருந்திருக்காரு. பகவானை பார்த்தோன்னு சந்தோஷத்தில் அந்த ஆள்கிட்ட திருப்பி தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக திரும்பி இருக்காரு. அந்த ஆளை காணும். அவர் கூட்டார், பெல் அடித்தார். நான் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும். வந்தோடனே அவர் அப்படியே கை காலால் அலம்பிட்டு உட்காந்து ரொம்ப இதை சொல்லி ரொம்ப அழுதுட்டார். பகவானுடைய கருணை எப்படி இருக்கு பாருங்க. நான் இந்த கேட்டு முன்னாடி நின்று நான் திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு ஆள், வயசான ஆளாக இங்கே தான் பாடிட்டு இருப்பாங்க போ அப்படின்னு ஒரு அதிகார தோரணையில் சொன்னாங்க. உண்மையிலே இது பகவான் தான் வந்தது. இங்கே இருக்க பகவான் தான் உள்ளே போன்னு சொல்லி தட்டி விட்டது. எவ்வளோ பெரிய கருணையாக இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லி அழுது ரொம்ப சாமி கும்பிட்டு அவங்க காணிமடத்துக்கு போனார். அந்த அளவுக்கு நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அந்த அற்புதத்தை இந்த பகவான் இருக்கார். அதனால தான் அவரை ரொம்ப சோதிச்சுட்டு, சரி காசுக்கு வேணா என்ன அப்படி இந்த வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னப்பறம் எனக்கு அது வேண்டாம், பகவானை தான் வணங்கணும்னு சொன்ன உடனே இங்கே தான் பாடிட்டு இருப்பாங்க உள்ளே போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு. இது ஒன்று.